ஹாய் படி சவாரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாடா டியாகோ அந்த காரை வந்து என்ன பண்ண போகிறோம், வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ண போகிறோம், பாண்டிச்சேரி போக போகிறோம். அப்போ இந்த கார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் இருக்கிற ஆன்சர் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் FB போன்ற பேஜோட ஃபாலோ பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன எக்ஸாக்டாக தெரியல, பட் இன்றைக்கி எங்கே நம்ம போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புது கார் தான் வாங்க போகிறோம். என்னடா இப்போ தான் ஒரு புது கார் போட்டேன், அதுக்குள்ளே இன்னொரு கார் வாங்க போகிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் வாங்க தான் போகிறோம். என்ன கார் அப்படின்னு வாங்கலான்னு பல வகையான சர்ச்சிங்ஸ்க்கு அப்புறம் நம்ம கண்ணில் மாட்டின கார் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஆல் நியூ டாடா டியாகோ PS6 மாடல். அந்த வகையில் நம்ம வந்து டாடா டியாகோ தான் வந்து வாங்கலான்னு ஒரு பிளான், ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்கோம். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி போகிறோம். ஸோ நம்ம கூட யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் விக்னேஷ் அண்ணன். ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்மளோட காலேஜ் சீனியரு. நானும் அவரும் ஒன்றா தான் படித்தோம். ஸோ எனக்கு முன்னாடி ஒரு சீனியரு BSc அக்ரி படித்தார், நான் வந்து அவரோட ஜூனியரு. நாங்கள் எல்லாமே BSc அக்ரி முடிச்சுட்டு இப்போ அண்ணன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி அந்த டாடா டியாகோ காரை பார்க்க தான் பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும், டாடா டியாகோ பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு காரு, ஒரு ஹேட்ச்பேக் லெவலில், ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு சூப்பரான காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டார் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸில் ஸ்டார் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. ஸோ இந்த கார் மட்டும் இல்லாமல் டாட்டாவில் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா ஆல்ட்ரோஸ், ஒரு பெஸ்ட் லெவல் காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா ஹேரியர். ஸோ இந்த 3 காரையும் சேர்த்து ஒன்றாவே பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ டியாகோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரோஸ் வச்சுருக்கோம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேரியர் வச்சுருக்கோம். ஸோ இந்த 3ல் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ, எது வந்து செம்மையாக இருக்கோ அந்த காரை வந்து வி பிக்கப்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டுருக்கோம் எல்லாருமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட பார்த்திங்கன்னா விக்னேஷனோட ரிலேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே போயிட்டு தான் வந்து என்ன பண்ணுறோம், டாடா ஷோரூம் வெளியே வந்து வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஸோ பார்த்துட்டு இப்போ பார்க்குறதா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஷோரூம் இன் பாண்டிச்சேரி வச்சு நம்ம கண்ணில் உள்ளே போனோடனே அப்படியே ப்ளூ கலரில் அப்படி தகதகன்னு மின்ற கார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாடா டியாகோ வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த மார்க்கெட்டிங் மேனேஜரோ யாரோ அந்த ஷோரூமில் ஒருத்தருங்க இருப்பாங்களே, ஸோ எக்ஸ்பிளைன் வெல். ஸோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ சில பேர் அந்த பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, கார் பார்த்தோன்னே நமக்கு வந்து வாங்க வச்சுருவாங்கள்ல. இல்லை அப்படி கிடையாது, நிறைய பேமெண்ட் பண்ணால் தான் ஆன்லைன் போடுவோம்ல. ஸோ உங்களுக்கு பேமெண்ட் நாங்கள் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பேமெண்ட்டை வாங்கிட்டா நாங்கள் கொடுத்து தான் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அவங்க மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஆமாம் ஜி, இங்கே கிடையாது. ஆஃப்டர் லாக்டவுன் நம்ம ப்ராப்ளம் ஜி. 10,000 வண்டி உண்மையாக 10,000 வண்டி போயிட்டு இருந்த இடத்துல 22,000 வண்டி போயிட்டு இருக்கு. எங்களாலே கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு செம்ம டிமாண்ட். சொல்லுங்களா, எனக்கு வந்து ஏன் தெரியும், நான் கால் லாக் பண்ண சொல்லுவோம். கஸ்டமர் வண்டி நீங்கள் கேட்டால் அதே மாதிரி அடுத்த மந்த்து அவங்க டெலிவரி எடுங்க. நீங்கள் ஷோரூமில் நிற்க வைக்க வண்டி இல்லை, அவருக்கு மேரேஜ்க்காக வண்டி எடுக்கிறது. அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கி பர்மிஷன் வாங்கி காரை மட்டும் சும்மா ஷோரூமில் நிற்க வைக்கணும் சொல்லி தான் நிற்க வச்சுருக்கோம். ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, அது வந்து எல்லாமே நாளைக்கு டெலிவரி அந்த மாதிரி வகையில் ஒரு பர்சன் தான் அவர். ஒரு நேம் என்னென்னு கண்டிப்பாக தெரில, பட் எக்ஸ்பிளைன் சூப்பராக பண்ணார். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாடா டியாகோ. நான் இப்போ தான் டாடா டியாகோ வந்து மொதல் டைம் உள்ளே உட்காந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன். ஹாய் படிஸ், சவாரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ. ஸோ அந்த காரை ட்ரைவ் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ நான் அங்கே தான் உட்காந்துருக்கேன், டாடா டியாகோவோட அந்த இன்டீரியர் ஸ்பேஸில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ பாருங்கள், ஸோ டாடா தெரியுதுங்களா? ஸோ டாடா காருக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புது கார் வாங்க வந்திருக்கோம். அதாவது ரெனால்ட் கார் நமக்கு பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து புதுசாக வந்து டாடா டியாகோ அந்த காரை வந்து வாங்க வந்திருக்கோம். ஸோ என்னடா டாடா டியாகோ வாங்க போகிறேன், அந்தளவுக்கு காசு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டாடா டியாகோ உண்மையாலுமே வாங்க தான் போகிறோம். ஸோ அதுவும் XT, டாடா டியாகோ XTன்னு சொல்லிட்டு அந்த மாடல் கார் தான் வாங்க போகிறோம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணியாச்சு, அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கூட வந்து யாரை வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு. நான் உள்ளே காட்டுறேன் போயிட்டு. விக்னேஷ் அண்ணன் ப்ளஸ் அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. விக்னேஷ் அண்ணன் பார்த்தீங்கன்னா, நான் அவர் கூட தான் காலேஜில் படித்தேன். எனக்கு ஒரு சீனியர், அவர் BSc அக்ரி அவர் கூட தாங்க படித்தோம். என்னோட சீனியர் வந்து அண்ணன்.
ஸோ டாடா டியாகோ எக்ஸ்பீரியன்ஸ் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காருங்க இது. ஸோ 2 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டிரைவர் சீட்டு பக்கத்துலேருந்து கோபேசனுக்கு என்ன பண்ணுறாங்க, டபுள் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு அவார்டு வாங்கியிருக்கு. மேலே பார்த்துருப்பீங்க, ஸ்டார் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ டியாகோ ஒரு பெஸ்ட்டு காரு. ஸோ வாங்க போகிறோம், நம்ம வாங்கிட்டு மாஸ் காட்ட போகிறோம். ஸோ ஸ்டேடியூன் கூடவே பாருங்கள், இன்னும் சில அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். டாடா, பை பை, டேக் கேர், see you. நம்ம கார்லாம் ஓட்டிட்டு அந்த காரை ஓட்டினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அப்படியே அந்த டேஷ்போர்ட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துச்சு. ஏசிலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போய் உக்காந்தோடனே சும்மா ஏசி ஜில்லுன்னு வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. ஃபெதர் டச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம ஆண்ட்ராய்ட் கனெக்ட் பண்ணி ஐஃபோன், ஆப்பிள் கனெக்டிவிட்டின்னு சொல்லிட்டு எல்லா வகையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இப்போ இருக்க ப்ரெசென்ட் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட் மாடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட்டிக் கண்ட்ரோலு, ஏபிஎஸ், இபிடி, ஸோ சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் சொல்லிட்டு எல்லா வகையான ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் ஓட்டுறதும் பார்த்திங்கன்னா மேபி வந்து நாங்கள் ஓட்டுறது வந்து டாப் எண்ட் மாடல் தான். பட் வி ஆர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா அதில் எக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு மாடல் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ டாப் செல்லிங் மாடல் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட ரிலேஷனோட தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறாரு. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வெளியே கொஞ்சம் தூரம் தான் ஓட்டினார். திடீர்னு பார்த்தா காரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது போதும்னு சொல்லிட்டு பண்ணுறது வண்டியை திருப்ப சொல்லிட்டாரு. ஐயோ, நம்ம வேறு இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு, அவர்கிட்ட கேட்டோம். சார் நானும் கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாமா சார், உங்களுக்கு என்ன சார் ஓட்டுங்க சார் அப்படின்ட்டாரு. பட் நமக்கு தூரம் வேறு கம்மியாக இருக்கா, நம்ம கை சும்மா இல்லை, டக்குன்னு போனோம், நேராக போனோன்னே சார் இன்னும் கொஞ்சம் ஓட்டலாமா சார், நீங்கள் எவ்வளோ தூரம்னா ஓட்டுங்க அப்படின்ட்டாரு. நம்ம சும்மா சொன்னாலே விட மாட்டோம், இவர் வேறு இப்படி சொல்லிட்டாரா, உடனே வண்டியை திருப்பு. சும்மா வண்டியை புடின்னு பிடிச்சாங்க. அடித்த இடத்துல சும்மா சக்குன்னு நிற்குது. இன்ஸ்டன்ட் பிக்கப்பு, ஒரு வேறு லெவல் ஃபீலை கொடுத்துச்சு. ஒரு என்ட்ரி லெவல் இந்த ஹேட்ச்பேக் வண்டி சூப்பராக இருந்துச்சு டாடா டியாகோவில். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுல இப்போ கண்டிப்பாக இந்த வண்டிக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து 5 out of 5 கொடுத்துடலாம் போல். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே ஒரு லேக் ஒரு ஜர்க் அந்த மாதிரி எதுவுமே ஆனதில்லை. சீட்டிங் வைஸ்லையும் பார்க்குறப்ப உள்ளே வந்து நமக்கு டிரைவர் சீட்ஸ்லேருந்து பார்க்குறப்ப சரி, பேக்கில் வந்து கோ பேசஞ்சரும் சரி, சேஃப்டி வைஸில் பார்க்குறப்ப 2 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி உட்கார அவங்களுக்கும் சரி. ஸோ டாட்டா எதுக்காக இதை மோஸ்ட்லி வந்து நல்ல ஒரு மேனுஃபேக்சருக்கு அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. பார்த்தா டியாகோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸில் ஒரு ஸ்டார் ரேட்டட் வாங்கின வந்து ஒரு காரு. அதனால் எந்த வகை ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அந்த வகையில் பார்க்குறப்ப ஓட்டி பார்க்குறப்ப பெர்ஃபார்மன்ஸ் இஸ் பெட்டர் பெஸ்ட்டு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸோ ஒரு வழியாக என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ பேப்பர் ஒர்க்ஸில் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கம்பெனி சும்மா இருக்காதே. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ராஸ் போச்சு. ஸோ ஆல்ட்ராஸ் ஸோ இப்போ நான் எந்த வண்டியில் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா டாட்டா ஹேரியரில் உட்காந்துட்ருக்கேன். இது ஹேரியரா இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய லக்ஸுரி காரா என்னன்னு தெரிலைங்க. நம்ம வந்து காரில் இப்போலாம் ஃபஸ்ட் டைம் உட்காடுறோமா, ஸோ நமக்கு அப்படியே என்னமோ பிரமிப்பாக இருக்குது. நான் இப்போ உட்காந்துட்டு இருக்க ஒரு அந்த ஸ்பேஸ் சீட்டிங் பாருங்களேன், எவ்வளோ அப்படியே எனக்கு என்னமோ சொல்கிறதே தெரில, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப். ஸோ இதெல்லாம் வந்து நான் படத்தில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இதுக்கு நான் நேரில் இந்த மாதிரி ஒரு சன்ரூஃப் இருக்காரில் உட்காந்ததே கிடையாது. ஸோ இதான் என்னோட ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த ஹேரியர் வந்து உட்காடுறது அப்பா பிரம்மாண்டமாக இருக்குங்க. எனக்கு மட்டுமே ஒரு தனி ஸ்பேஸ், என்ன என் கூட இன்னொரு ஆள் உட்காரலாம் போல், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸு. சீட் கேபின்லாம் பார்த்தா அவ்வளோ லக்ஸரியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த ஸ்டேரிங்கோட ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பித்து என்னோடய கேபின் வியூவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் சேஃப்டி ஃபீச்சர் தருது. உண்மையுமே ஹேரியர் வேறு லெவல் கார் தான். ஸோ அது உட்காரப்ப தான் தெரியுது. ஸோ எனக்கே எவ்வளோ ஸ்பேஸ்னால் பின்பக்கம் வந்து உட்காரவங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக அப்படியே கார் நல்லா முரட்டுத்தனமாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஹேரியரில் ஃபஸ்ட் டைம் இன்னும் டெஸ்ட் ட்ரைவ்லாம் இந்த காரை பண்ணல. டியாகோ மட்டும் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னும் ஹேரியர் எடுக்கல. ஸோ நீங்கள் யாருன்னா ஹேரியர் எடுக்க மாதிரி கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள், நாங்களும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம் கூட உட்காந்துட்டு. ஓகே, தம்பி பார்க்க ஃபார்ச்சுனர் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உக்காந்தாங்க. அது காரா கப்பலான்னு தெரில. எப்பா என்ன பெருசாக இருக்குங்க. அப்படியே மேலே பார்த்தா சன்ரூஃபு, அதான் பார்த்துட்டு சொல்லியிருப்போம் பாருங்கள், உள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த சீனை பார்த்துருப்பீங்க. நமக்குலாம் காரே ஒரு பெரிய கற்பனையாக தாங்க இருக்குது. உள்ளே போய் உட்காந்தா கடல் மாதிரி இருக்குது. அப்பா இந்த காரை விட்டு அந்த கார் பெருசாக தெரியுது, அதில் உட்காந்து அதை விட ஒரு கார் பெருசாக தெரியுது. ஸோ கார் விஷயத்தில் மட்டும் நம்மளால் வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருக்கவே முடியாது. ஒரு சின்ன காரை பார்த்து இங்கே பெரிய கார் பார்த்தா பெரிய கார் தான் உங்களுக்கு பிடிக்கும், அந்த காரை பார்த்துட்டு வேறு காரை பார்த்தா வேறு கார் தான் பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஹேபிட் தான். அந்த வகையில் பார்க்குறப்ப ஹேரியர் வேறு லெவலுங்க. எப்பா டே மிரண்டம் பார்த்துட்டு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆப்ஷன் எதாவது கிடச்சினா கண்டிப்பாக ஹேரியர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் ஆசையாக இருக்குது. ஸோ கேட்டிருக்கோம் சேலத்தில் சேலம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, செஞ்சியில் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் நமக்கு ரிவைவ் பண்ணி தரேன் ப்ளஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிடச்சா நம்ம போயிட்டு ஹேரியரும் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா இருந்தால் அதையும் நம்ம ஃப்யூச்சரில் மேபி கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம்.
ஸோ எல்லாமே ஒரு வரைக்கும் முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு பேப்பர் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ பாண்டிச்சேரி லீவ் ஆகி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது டிஃபன் கேரியருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பாய் சொல்லிடுங்க. பாய். டிஃபன் கேரியரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க, அண்ணன் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பார், மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் பார்ட் 1 தான் இது. கண்டிப்பாக நாங்கள் கார் டெலிவரி எடுக்கிறதையும் உங்களுக்கு வந்து போடுறோம். நாங்கள் என்ன கார் எடுக்க போகிறோம், அதாவது ஆல்ட்ரோஸ் எடுக்க போகிறோமா, டியாகோ எடுக்க போகிறோமா, இல்லை ஹாரியர் எடுக்க போகிறோமா, நாங்கள் எந்த கார் எடுக்க போகிறோம், உண்மையாலுமே நாங்கள் கார் வாங்க தான் போகிறோமான்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. பார்ட் 2ல் நாங்கள் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன், மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. பார்ட் 2 என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த கார் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டாட்டா டியாகோ வாங்க போகிறோமா, டாட்டா ஆல்ட்ரோஸ் வாங்க போகிறோமா, டாட்டா ஹாரியர் வாங்க போகிறோமா. ஸோ இது 3ல் நாங்கள் எந்த கார் வாங்க போகிறோமோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கே, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய் பாய், லவ் யூ ஆல், டேக் கேர், see you, bye.